ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் ஆடுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட ஒன் ஷர்ட் தான். அது நேம் வந்து ஹீ இஸ் நாட் மைண்ட். ஓகேவா? அப்படியே ஸ்டடிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டடிங் சீனில் ஒரு பெட்ரூம் காமிக்கிறாங்க. ஒரு பையன் க்யூட்டா அழகாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அச்சோ, என் மூச்சு குழந்தை அவ்வளோ அழகு சொல்லிட்டு கிட்ட வராங்க. ஜிமின்பா ஜிமின் செல்லம் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அத்தை சொல்கிறாங்க, குட் மார்னிங் செல்லம் சொல்கிறாங்க. குட் மார்னிங் அத்தை. என்னாச்சு இவ்வளோ ஏரியா சொல்கிறாங்க. அதுவாப்பா, இன்னைக்கு பாரு, இன்னைக்கு மறந்துட்டியா, இன்னைக்கு உங்களோட அம்மாவோடையா சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு நினச்சிடுறாங்க. எனக்கு எனக்கு ஜிம்மோட அம்மாவோட நினைவு நாள் தான், அதுக்காக தான் இன்னைக்கு சிமெண்ட்ரிக்கு போகணும்லப்பா, நேரம் வந்துருக்கியா சொல்கிறாங்க. ஜிம் எதுக்குறாங்க. அதுவா, நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஓகேப்பா, டயர்டாக இருப்பேன். ஏன்ப்பா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்? நான் வந்து எவ்வளோ சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. மாமா இருக்காங்க பார்த்துப்பாங்க, அவங்களோட அப்பா இருக்காங்க, அவங்களும் பார்த்துக்குறாங்க. நீ எதுக்கு பிஸ்னஸ் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற? நீ ஹாப்பியாக இருக்கும்ல சொல்லும். அது மட்டும் இல்லாமல் அப்பா உனக்காக ஒரு அரேஞ்ச் மேரேஜ், எனக்கு ஒரு பிளைண்டட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரம்மா உனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக. நீ போயிட்டு மீட் பண்ணுற அந்த பையனை அப்படி சொல்கிறாங்க. சின்ன பேர் மாதிரி இருக்கு அத்தை, உங்களுக்கு எல்லாமே தெரியல சொல்கிறாங்க. பாருப்பா, எனக்கு புரியுது. நீ தானே சொன்ன ஜங்க்கு வந்து ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அவன் வந்து இன்னொரு பர்சன் சொந்தமான பையன். இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இல்லை? மேரேஜ் ஆகிடுச்சு, அவனுக்கு லைஃப் செட்டில் ஆகிட்டானே. அப்போ நீயும் லைஃப் செட்டில் ஆகணும்லப்பா, நீ இப்படி இருப்பியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அத்தை, என்னடா அவங்க தாண்டி வேறு யாரையும் சொல்கிறாங்க. ஜிம்ப்பா, எவ்வளோ டேஸ் இப்படி இருப்ப? நீ பாரு, ஆல்மோஸ்ட் 3 years ஆயிடுச்சுப்பா நீ ஜங்க் ஃபுட்டு வந்து. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு நான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணல. ப்ளீஸ்டாப்பா, இப்படி இருக்காத. ஓகேவா? உன் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டாங்க, மேலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என் பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன சொல்லிட்டு ஜிம்மில் அத்தை தான் கேட்டிருக்காங்க. இவங்க தான் அதிகம் ஜிம்மில் வளர்த்துறது. இவங்க வளர்த்தது ஜிம்மில் அத்தை தான். ஜிம்மில் வளர்த்தது ஜிம்மில் அத்தை தான். ஓகே, ஜிம்னு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பாரு. ஒரே ஒரு டைம் போயிட்டு அந்த பையனை மீட் பண்ணி பார்க்குறியா? மீட் பண்ணிட்டு உனக்கு பிடிக்கலாம்னு சொல்லலாம், வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் இதுவே சொல்லாமல் அமைதிருக்காங்க. சரி, ஓகே, அப்புறம் பேசுகிறாங்க பற்றி வா சொல்லிட்டு இப்போ ஜிம்மில் தான் எழுத்து வராங்க. ஜிம் போயிட்டு குளிச்சு விட வராங்க. ஜிம்மில் அத்தை ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. போட்டுக்கோ சொல்லிட்டாங்க. ஜிம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. கீழே வராங்க. எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு இருக்குனாக்கா ஜிம்மில் அப்பா, ஜிம்முக்கு வந்து ஸ்டெப் மாம் இருக்காங்க. டாக்டர் ஸ்டெப் மாமும் ஸ்டெப் சிஸ்டர் இருக்காங்க. எப்படின்னாக்கா அவங்க நல்லவங்க தான், பேட் பீப்புளெலாம் கிடையாது. ஆனால் அப்படி கூட அவங்க யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஜிம்மில் ரீசனுக்காக ஜிம்மில் அப்போ வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்க. ஒரே வீட்டில் வச்சுல வேற ஒரு வீட்டில் அவங்க இருக்காங்க. ஜிம்மில் வந்து ஜிம்மோட அத்தை, ஜிம்மோட மாமா, ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ், ஜிம்மோட அத்தை பொண்ணு, இவங்களாம் தான் ஒரு வீட்டில் இருக்காங்க. ஜிம் வந்து நம்பர் 1 ஒரு பார்க் குரூப்பில் நம்பர் 1 குரூப்பு. அதோட ஒரே பையன். ஓகேவா? எப்படின்னாக்கா அவங்க வீட்டில் வந்து பசங்கன்னு பார்த்தா ஜிம் பண்ணுற பார்த்தா பொண்ணுங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா கிட்ட வராங்க. எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கான்ப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஓகே போலாமா சொல்கிறாங்க. ஓகே சரியாக கிளம்புறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மாவோட சிமெண்ட்ரிக்கு தான் அவங்க போகிறாங்க. ரொம்ப பெரிய சிமெண்ட்ரி, அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அது பார்த்துட்டு ஒரு மாதிரி இயர்ஸ் ஃபாலோட் இருக்கு. இப்போ ஜிம்மில் அத்தை தான். அச்சு அழுப்படாது பாரு, அழுப்படாது. அம்மா பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க. சரியா அழுப்படா சொல்லிட்டு இப்போ டேஸ்ட்டாக வெயிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. ஜிம்மில் அவங்க அம்மாவுக்காக ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கா, அதை வைக்கிறாங்க. அந்த பிளேஸில் வச்சுட்டு பார்த்துருக்காங்க. அம்மா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஜிம்லேயே பார்க்குற மாதிரி ஜிம்முக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணவே முடியலம்மா ஜங்க்கு கிட்ட இருந்துட்டு. ஏன்னா ஜங்கை பார்க்கும்போது எனக்கு உங்களே பார்க்குற மாதிரி இருந்துச்சும்மா. அவங்ககிட்ட நடந்துக்கிட்டது, அவங்ககிட்ட பேசினது ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரெகடாக ரவுடு மாதிரி மிரட்டினாம்மா. அப்படி போக போக என்னை ரொம்ப லவ் பண்ணி கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிச்சேன்னா நான் அவனை என் அம்மாவா என் ஹஸ்பண்டா பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேம்மா. எனக்கு அவனை தாண்டி வேறு யாரும் பார்க்க முடியலம்மா. எனக்கு அவன் மட்டும்தான் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவன் இன்னொரு பர்சன் சொந்தமாக இருப்ப சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அவன் என்னோட இல்லை, வேறு பர்சனுக்கு சொந்தமான பர்சன் சொல்லிட்டு சத்தியமாக நினைக்கவே இல்லைம்மா. நான் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். என்னால் மறக்க முடியலம்மா. அப்படி சச்சின் ரொம்ப அழகாங்க. அவன்கிட்ட மறக்க முடியல, அவன்கிட்ட ஃபோன் பண்ணவும் முடியலம்மா. எனக்கு அவன் மட்டும் நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே வேண்டாம்மா. அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ ரொம்ப தப்பு. இது பொண்ணோட ஹஸ்பண்ட்மா. அது எனக்கு புரியுது. சிம்பிள் நீ ஜவுக்கடை ஏமாத்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவன் என்னை ஏமாத்துற மாதிரி மனசு சொல்லுது. அவன் ஏமாத்துறா இல்லை எனக்கு தெரியல. ஆனால் என் ஜங்க கடை எது செல்லாமல் விட்டு வந்துட்டேன். ஏன்னா என்னால் முடியலம்மா. ரொம்ப ஹார்ட்டாக இருக்குமா, பெயின்ஃபுல்லாக இருக்குமா. ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு அவனை பார்க்கணும், அவனை ஹக் பண்ணணும், லைட்டாக ஹக் பண்ணி அழணும் அப்படின்னு தோணுது தெரியுமா. ஆனால் மீட் பண்ண முடியாதும்மா. ஏன்னா அவன் எந்த இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நான் ஜிம்மோட அம்மாட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அவன் மீட் பண்ணதுக்கு அப்புறம் 3 years வரைக்கும் எனக்கு உங்கள் ஞாபகம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்கு முன்னாடி லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அடிக்கடி இங்கே இருக்கும்போது. ஆனால் கொரியானது வரைக்கும் நான் லோன்லியாக ஃபீல் பண்ணதே இல்லை தெரியுமா. ஏன்னா அதுக்கு ரீசன் அவன் தான். எனக்கு எப்போ கம்ஃபர்ட் பண்ணுவேன் தெரியுமா. எனக்கு குழந்த மாதிரி பார்த்துக்குவாம்மா. அதுதான் எனக்கு அவன் பிடிக்கும். எனக்கு நான் இங்கே இருந்த வரைக்கும் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு மாதிரி இருப்பாங்க. போனதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது கற்றுக்கிட்டேன். அவன் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். நிறைய சொல்லிக் கொடுத்தா நிறைய ரொம்ப கேர் பண்ணிப்பாம்மா. அப்படி சொல்லி ஜிம் தான் ரொம்ப அழகாங்க.
ஏமா அவன் லைஃப் என் லைஃப் இல்லாமல் போயிட்டா. அப்போ ஜிம்முக்கு ரொம்ப அழகு வரும். ஜிம்மு அழுதுகிட்டே இருக்காங்க. ஜிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஜிம்மு அழுது அவரால் தாங்கிக்க முடியல. இப்போ ஜிம்மோட தங்கச்சி பார்க்குறா, வந்து ஸ்டெப் சிஸ்டர் அவள் பார்க்குறா. அப்பா சொல்லிட்டாங்க, என்னம்மா சொல்லிட்டாங்க, அண்ணா அழறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா போயிட்டு ஜிம் அழக்கூட சொல்லி டேஸ்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாரு உங்களுக்கு தான் ஹார்ட் ஆகுதா சொல்லி அப்பாட்ட சொல்லி அப்பா சரி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்னால சொல்ல முடியல. ஜிம்னு கேட்டால் ஜிம்மில் வீட்டில் எல்லாரும் அதை பண்ணுவாங்க. ஆனால் ஜிம்மில் எப்படி சொல்ல முடியாது போயிட்டு. ஏன்னா அவர் வேற ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன். அதுதான் வேற ஒரு பர்சன் சொந்தமான பர்சன் தான் நம்ம ஜாமுக்கு. அவரை லவ் பண்ணியிருப்பாரு. இப்போ எப்படி சொல்ல முடியும் எனக்கு ஜிம்மிலான ஒரு பையன். அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க கண்ணு முடியே வந்து ஹக் பண்ணுறா. எல்லாரும் பேசுகிறாங்க. அது அவர் கேட்டு எப்படி இருப்பார், அவருக்கு தாங்க முடியாது. இப்போ அப்படி ஜிம்மில் அவங்க அம்மாட்ட ரொம்ப நேரம் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகலாம் சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பாருப்பா ஜிம் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, பிளேண்டேட் நாளைக்கு அரேஞ்ச் பண்ண வைக்கவா, நாளைக்கு போயிட்டு அந்த பாசனை மீட் பண்ண வைக்கவா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, அந்த பிளேண்டேட் அட்டன் பண்ண வைக்கவா, கண்டிப்பாக பிடிக்கும். அந்த பாசனை ரொம்ப நல்ல பையன்ப்பா. நான் ஒன்று 2 டைம் விசாரிச்சு ஓகே, ரொம்ப நல்ல பையன் தான். எவ்வளோ வருஷம் மேரேஜ் தள்ளிப்படுவா. இப்போ ஸ்டடிஸ் முடிச்சு 3 years ஆகிட்டு. இப்போ கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். நம்பர் 1 CEO இருக்கு. ஓகேவா, இது மட்டும் பத்தாதுல அவன் லைஃப்பில் மேரேஜ் பண்ணிக்கல ஹாப்பியாக இருக்கலாம். எனக்கும் என் பையன் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்கும்ல, ப்ளீஸ்ப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஓகேப்பா நாளைக்கு நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ஸ்டெப் மாமா அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அவர்த்த பார்க்குறாங்க. பாரு நாளைக்கு போ ஓகேவா, உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலாக்க என்கிட்ட சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் வந்துட்டு அப்படியே பெட்டில் உட்காடுறாங்க, படுத்துருக்காரு. ஒரு வாட்டி ஃபால் ஆயிடுச்சுக்கு அப்படியே வந்துட்டு அவர் ஃபோன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அது ஜங்கோட பிக்சர் தான் இருக்குது. ஜங்கு ஜிம் ஒன்றா இருக்க ஒரு பிக்சர். ஜங்கு வந்து ஜிம் வந்து ஒரு மாதிரி பின் பண்ணி வச்சிருப்பாரு வாலில். அது பார்த்துருக்காருங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன்டா என்னோடது எல்லாம் போயிட்டு ஜிம் பார்க்குறாங்க, என்னோடது இல்லையா ஜிம் பார்த்துட்டே இருக்காங்க. அவர் அப்படியே ஏக்கமாகவே இருக்கவருக்கு. இப்போ அப்படியே இன்னும் சொல்லி பார்க்குறேன்டா, அவர் வீட்டில் இன்னைக்கு 3rd year anniversary அப்படின்றக்காக ஒரு பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அவர் பொண்ணு எப்படினாக்கா ரொம்ப அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த 3 years ஆயிடுச்சு. அவள் வந்துட்டு இன்னைக்கு பொறுமையாக இழந்துட்டா. இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு முடிவு கட்டிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா வீட்டை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக நிறைய கெஸ்ட்டை வர வைக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே வராங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஒரு ஆஃபீஸ் ரூம் பார்க்கலாம். ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு ஹெட்டை சாய்ச்சி உட்காந்துருக்காங்க. அந்த சோஃபாவில் எப்படின்னா அந்த சேரில் ஒரு CEO சேரில் ஹெட்டை சாய்ச்சி உட்காந்துருக்காங்க. இப்போ ஒரு பாசம் சொல்கிறாங்க, ஜவுக்கா சொல்கிறாங்க. ஜவுன் பார்க்குறாங்க. சொல்ல காய் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆண்டி ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க, இன்னைக்கு வெட்டிங் anniversary வீட்டுக்கு போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவுன் பார்க்குறாங்க. போய்க்கலாம் சொல்கிறாங்க. பாருடா 3 years ஆகிட்டு ஓகேவா. உன்னோட அம்மான்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவாக இருக்கட்டும், உன்னோட அண்ணா ஜின்னாக இருக்கட்டும், எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுக்கூட. அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஏன் எத்தனை வருஷமா லைஃப் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கு. கேட்டால் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சொன்னேன். நீ ஆசைப்பட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை, அதான் லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் என்ன உனக்கு அவ்வளோ கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எல்லாம் தெரிஞ்சதையாக பேசுகிறா சொல்கிறாங்க. நான் அப்போ தெரிஞ்சனால பேசுகிறேன். உன் லைஃப்பில் ஒயின் மட்டும் தான் இருக்கு ஓகேவா. ஜிம்மின் லைஃப்பில் இல்லை. ஜிம்மின் லைஃப் விட்டு போயிட்டான் ஓகேவா. உன்ட்ட சொல்லாமல் கிளம்பி போயிட்டான் ஓகேவா, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அவன் சொல்லாமல் கிளம்பி போகல, ஹார்ட் ஆகிட்டு போயிட்டான். நான் ஜிம்மில் ஹார்ட் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று ஓகேவா, அது மறந்துடு, பாஸ்ட் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அது உனக்கு அப்படி சொல்கிறாங்க. பாட்டு அது நல்லதில்லை. ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு போய் ஹார்ட் பண்ணிட்டு ரொம்ப தப்பு ஓகே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. போயிட்டு எனக்கு கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணி ஓகேவா. நானும் பார்ட்டிக்கு வரேன் ஓகே. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் ஜெயாவுக்கு கூட்டிகிட்டு வரேன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு எதுவும் சொல்லாமா அப்படியே அப்படியே கிளம்புறாங்க. இல்லை வீட்டுக்கு போனாக்கா ஃபோன் வரும்னு சொல்லிட்டு ஜங்க் காலையும் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டை பார்த்தா ஒயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ ஃபஸ்ட் பார்க்குறேன் என்னம்மா ஒயின் ஒன்று ஹாப்பி தானே சொல்லிட்டாங்க. எனக்கு ஹாப்பி தாங்க. பாருங்க ஜங்கு ஆசைப்பட்ட மாதிரி ஓனாக பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டான். ஏன்னா நம்ம ஃபேமிலி யாரும் பிஸ்னஸ் மேனே கிடையாது. நம்ம வந்து ஒரு ஒயின் இல்லை. ஜங்கோட ஃபேமிலி ரொம்ப மிடில் கிளாஸ் இருக்குது. மிடில் கிளாஸ் வில்லேஜில் எப்படினாக்கா ரொம்ப கல்ச்சுரலான ஒரு ஃபேமிலி தான். மிடில் கிளாஸ் தான், ஆனால் கல்ச்சுரலாக இருப்பாங்க. ரொம்ப பாரம்பரியம். அவங்க மேக்ஸிமம் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே தான் மேரேஜ் பண்ணுவாங்க. வெளிலேருந்து ஒரு பர்சன் வரவே மாட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ள. அப்படி தான் அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படி தான் மேரேஜ் பண்ணுவாங்க. இதில் ஜங்கோட அண்ணா ஜின்னு, நம்ம ஒயனோட அண்ணா வந்து நம்ம நம்ஜன் ஓகேவா. அவங்க வந்து அத்தை பசங்க மாமா பசங்க தான். அப்படியே என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ஜனுக்கும் ஜின்னுக்கும் நம்ம ஒயனுக்கும் ஜங்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ஜனுக்கு ஜின்னுக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆயிருக்கும். அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜங்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆயிருக்கும். ஜங்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னாக்கா நம்ஜன் வந்து ஃபாரின் ஒர்க் பண்ணுறாரு ஓகேவா. ஒரு கம்பெனியில் சயின்டிஸ்ட் தான், அதாவது ஒரு அந்த மாதிரி சயின்டிஸ்டாக இருப்பாங்களே அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம ஜங்குட போயிருப்பாங்க. எனக்கு வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுவோம், நான் தனியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் ஓனாக கம்பெனி ஆரம்பிச்சு சொல்லிப்பாரு. மேரேஜுக்கு பண்ணி கொண்டு சொல்லிப்பாரு. அவங்க வீட்டில் சொல்லிப்பாங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிக்கோ, லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கோ சொல்லியிருப்பாங்க. சரிட்டு ஜங்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்திருப்போம். ஜங்குக்கு மேரேஜ் விருப்பம் இல்லை, வேறு ஆப்ஷன் எல்லாமே பண்ணிட்டு வந்திருப்பாரு. பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்பெனி ஆரம்பிச்சு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி நைட்டு பகல் ஆர்டர் பண்ணி தான் இந்த அளவு கொண்டு வந்திருப்பாரு. ஓனா வீடு கார் சொல்லிட்டு எல்லாமே அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜோன்ற நேம்க்கே வந்து ஒரு இது உருவாக்கியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறி இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு.
இப்போ ஜம்க்கு நினச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க காரில். ஆனால் அப்படி இருந்து கூட லைஃப் சந்தோஷம் மட்டும் இல்லை. லைஃப் நினச்சது எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டாரு. அப்படி இருந்து கூட நம்ம ஜம்கோட மனசில் வந்து ஒரு ஏக்கங்கள், அப்படி ஒரு மாதிரி கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே வந்துருக்காரு வீட்டுக்கு. இந்த பக்கம் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க, நிறைய கெஸ்ட்டாக வந்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஹொப்பி சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் காய் சொல்கிறாங்க. இதை ஜேவப் வந்து ப்ரொஃபஸர் தான் ஓகேவா. காய் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், அவர் லவ் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேவப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஓகே 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. போலமா சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம் காய் வந்து உனக்கு கேட்கணும்னு சொல்கிறாங்க, சொல்லி ஹொப்பி சொல்கிறாங்க. இல்லை ஏன்னா ஜங்க் வந்து காலேஜில் வந்து ரொம்ப ரகடத்தானே இருப்பான், ரவுடியாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் எப்படி சடனாக மாறினா, ஃபஸ்ட் இயரில் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தான், அப்புறம் மாறிட்டான். அதுக்கப்புறம் இப்போ மேரேஜ் எனக்கு டோட்டலாக மாறிட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறோம், மாறிட்டான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைன் அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, எல்லாம் கெஸ்ட்டு ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் வராங்க. ஜங்கை பார்த்துட்டு ஒரு பாப்பா ஓடி வரா, ஜங்க் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் தூக்குறாங்க, நம்ம ஷீ சொல்கிறாங்க. ஜங்க் அங்கிள் எதுக்கு லேட்டாக வரீங்க, வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றா. இப்போ ஜங்க் விட போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயன் தான் ஜங்க் வந்துட்டியா சொல்கிறாங்க, வந்துட்டா ஒயன் சொல்கிறாங்க. நீ போய்ட்டு ரூமில் ட்ரெஸ் வச்சுருக்க மாற்றிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க, போய்ட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க, மாற்றிக்கிட்டே வராங்க. இப்போ எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க, கேக் கட் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஹாப்பி வெட்டிங் சொல்லி விஷ் பண்ணுறாங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் கொண்டு ஃபுட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைட்டாக வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரியே தான் இருக்குது. ஜங்க் ஃபுட் அமைதியாக இருக்காங்க. சின்ன பார்க்குறாங்க, சின்ன கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன்டா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் இப்படி இருக்கு, சொல்லி லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுடா, ஏன்டா அப்படி இருக்குது, அது மாதிரி இருக்காதுடா ஓகேவா, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணு. மற்றவங்க ஏன்னா உன்னை புரிஞ்சிக்காம இருக்கலாம், நான் என்ன புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா, நான் அண்ணடா, இதை ஏமாற்ற முடியாதுடா, ப்ளீஸ் புரிஞ்சிக்கோடா, கொஞ்சம் ஒயின் கூட ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ண ஓகேவா. உன் லைஃப்பில் இதெல்லாம் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன், போதும் சொல்லுங்க அச்சீவ் பண்ணிட்டேன் ஓகேவா. ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்பிச்சிருக்கே ஓனா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண தோணி இருக்குது. அவர் கூட இப்போ நம்ம இப்போ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ண ஒன்றா இப்போ நாங்களும் ஒன்றா தானே இருக்கோம் ஓகேவா. அவர் நம்ம பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு நம்ம கம்பெனி நம்ம வீட்டை செட் ஆகிட்டு ஃபேமிலி செட் ஆகிட்டு ஓகேவா. இதுக்கப்புறம் நீ ஒயின் கூட ஹாப்பியாக மட்டும் பாடா ப்ளீஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வாயா ஜங்க் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. காய் பார்க்குறாங்க, ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஹாப்பி வெட்டிங் சரி ஏன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ காய் சொல்கிறாங்க. ஜேவப் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜேவப் வாங்கிக்கிறாங்க, எல்லாரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஜங்கா அப்படி கூப்பிட்றாங்க. ஜங்க் திரும்புறாங்க, பார்த்தா டே வந்துருக்காரு. டே சொல்கிறாங்க. இப்போ டே சுகம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேக்கு புரிஞ்சு ஜங்க் எதை ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தா ரியாலிட்டி வேறுடா, புரிஞ்சுக்கோ ஒயின் ஒரு லைஃப்பில் இருக்கா, அவள் தான் உங்கள் லைஃப் இருக்கா, 3 years இருக்கும் மேரேஜ் ஆகிட்டு ஏற்கனவே ஹாப்பியாக இல்லாமல் இருக்கா ஓகே, அதை புரிஞ்சுக்கோ, இது மூவ் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கோடா, அவளை ஹார்ட் பண்ணாது ஓகே, பாவண்டா அவன் லவ் பண்ணிட்டு வேறு எதுவுமே இல்லாமல் லவ் பண்ண தவிர வாழ்க்கையில் வேறு தப்பாக பண்ணியிருக்க மாட்டா சரியா சொல்கிறாங்க. உன் மேலே ஆசை வச்சது தப்பா, உன் மேலே கேர் பண்ணது தப்பா, அவன் லவ் பண்ணுறது தப்பா, உனக்கு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது அவளுக்கு தப்பா, நீயே சொல்லி எல்லாம் சின்ன வயசுன்னு பண்ணது தானே, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ தானே இடையில மாறிட்டேன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஓகேவா. ஜிம்மில் லைஃப்பில் இல்லை, ஜிம்மில் மறந்துட்டு மைண்ட் லைஃப்பில் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி சொல்லிட்டு எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் அமைதியாக இருக்காங்க. கொஞ்சம் இப்போ ஃபைனில் எல்லாரும் கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க, கிஃப்டாக கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாரும் கிளம்ப ஆரம்பிட்டாங்க. நமக்கு ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நாங்கள் ஜின்ன வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வில்லேஜ் சேர்ந்தவங்க அம்மா ஜங்க் சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் ஜின்ன வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறோம் ஓகேவா, நாங்கள் ஜின்ன அண்ணா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிக்கிறோம், நீங்கள் ஹாப்பியாக இருங்க ஓகேவா, எனக்கு உங்கள்கிட்ட இல்லையா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மைனோட மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜங்க் தான் பார்க்குறாங்க. வீடெல்லாம் நிறைய திங்ஸ் மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ ஜங்க் கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மைனுக்கு ஜங்க் ரொம்ப பிடிக்கும். என்ன விஷயம்னாக்கா அவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பார், ரொம்ப கேரிங்காக, ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப எப்படி நல்லா பார்த்து டேக் கேர் பண்ணி பொறுப்பான ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒயின் பார்க்குறான். ஜங்க் சொல்கிறேன் நான் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து வீட்டை க்ளீன் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ஜங்க் பார்க்குறேன் ஓகே போய்ட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிறான் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் போகிறாங்க. ஆக்சுவலி ஜங்கு வேணும் எப்படினாக்கா தனித்தனி ரூம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே ரூமில் ஸ்டே பண்ணல. என்ன ரீசனாக்கா ஜங்க் சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் தேவைப்படும் சொல்லும்போது ஒயின் சொல்லியிருப்பா ஒரு ரூமில் பார்த்து டிஸ்டாக் ஆக தான் அப்படி நினைக்கிறான் போல, டிஸ்டாக் ஆகும் பயப்படுறான் போல சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லியிருப்பா. தனி ரூமில் படுத்துருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஒயின் ஜங்க் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவாள். ஜங்க் அப்படிலாம் கொஞ்சம் எப்போவும் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பார்க்குறாங்க இன்றைக்கி எல்லாமே சரியாயிடும் சரியா, இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே நம்மளுக்குள்ளே இருக்காது. இன்றைக்கி அப்புறம் இன்றைக்கி நான் உனக்குள்ளே வர போகிறேன், நீ எனக்குள்ளே வரணும், நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ போகிறோம்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஒயின் பார்க்குறான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஜங்கு. அப்படி ஜங்கு ஒயின் நினச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்க் குடிச்சிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க, நைட் ட்ரெஸ்ஸை. இப்போ ஒயின் போகிறான். ஒயின் போய்ட்டு குடிச்சிட்டு அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டா. இப்போ ஒயின் தான் வந்துட்டு ஜங்க் போய் கூப்பிட்றா. ஜங்க் பார்க்குற என்ன வேணும் சொல்லிட்டான். ஜங்க் கரெக்டாக லேப்டாப் ஒர்க் பண்ண தான் போயிருப்பாரு. இப்போ ஒயின் தான் கூப்பிட்றா. நீ கொஞ்சம் மேலே வேணும் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்க் தான் லேப்டாப் வச்சு மேலே போகிறாங்க.
மேலே போயிட்டு அவள் ரூமுக்காக டோர் நாக் பண்ணுறாங்க. உள்ளவா ஜங்க் சொல்கிறாங்க. சரி ஜங்குள்ள போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்கா ஜங்க் ஒரு மாதிரி ஆயிடாரு. ஏன்னாக்கா ரூம் ஃபுல்லாக வெட்டிங் நைட்டுக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. வெட்டிங் நைட்டுக்கு அரேஞ்ச் ஆனது மட்டும் இல்லை, அவளுக்கு எப்படினாக்கா அவள் ரொம்ப ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அதை பார்த்து ஜங்க் ஒரு மாதிரி டக்குன்னு திரும்பி இருக்காரு. என்னதுதான் சொல்கிறாங்க. என் ஜங்கு ஏன் அப்படி கேட்குறா. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, பாரு ஜங்குக்கா போதும் விட்டு இது வரைக்கும் நம்ம தலை இருந்தது போதும். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டது எல்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு லைஃப்பில். விட்டு எனக்கு பிஸ்னஸ் மேலே ஆகும்னு நினச்சி ஆகிட்டேன். வீடு வாங்க நினச்சி வீடு வாங்கியாச்சு, கார் வாங்க நினச்சி கார் வாங்கியாச்சு. இதெல்லாம் நான் கேட்க கூட இல்லை, எல்லாமே பண்ணேன். எனக்கு எல்லாமே எனக்கு வேணும் நினச்சதை வாங்கி கொடுக்குறேன். நீ நல்லா பார்த்துக்கிறான்னு எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு எல்லாமே லவ் தான் வேணும். லவ் அந்த கேர் தான் எனக்கு வேணும். நீ கேர் பண்ணுற அது எனக்கு தெரியும். அஃபெக்ஷனாக இருக்குது. அது வந்துட்டு ஒரு அதை பண்ணுற அஃபெக்ஷன் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒய்ஃப்ன்ற ஒரு இருக்குல்ல, அது வேணும். ஓகேவா, ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ வாழணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம லைஃப் இப்படி எனக்கு பிடிக்கல. ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு அப்படி சொல்லி என்னையும் எனக்கு கிஃப்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜம்பர் மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு என்னையும் ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா, எனக்கு தெரியும் ஜங்கோ இது பிடிக்காது சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா, 3 years ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே, எனக்குள்ள ஆசை இருக்குல்ல, நானும் சராசரி ஹியூமன் தானே. எனக்கும் ஆசை இருக்கும் ஜங்கோட அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. என்னடா இப்படிலாம் பேசாமல் நினைக்கிறேன். சரியா, ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேச முடியும். நான் ஹஸ்பண்ட் அவன் சின்ன வயசுல நான் ஹஸ்பண்டாக தான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுல ஹஸ்பண்டை பார்க்குறேன் ஜங்கா. ஓகேவா, இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு இப்போ ஜங்க் ஒயின் போயிட்டு ஜங்கோ பேக் பண்ணுறான். ஏன்னா ஜங்கோ திரும்பி இருப்பார் இல்லையா, போய் பேக் பண்ணுறான். ஜங்கோ மார்க்கு ஜங்க் பார்க்குறாங்க. ஒயின் போயிட்டு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா, ஏன் உனக்கு என்னாச்சு? நீ மற்ற விஷயம் போல்டாக தானே இருப்பேன். உனக்கு இந்த விஷயத்த ஏன் அப்படி இருப்பேன் எனக்கு புரியல. ஏன் கிட்ட நீ அப்ரோச் பண்ண மாட்டேன். அது எல்லாமே லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஓகேவா, எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. ஏன்னா நீ ஹஸ்பண்ட், எனக்கு உங்கள்கிட்ட ஈகோ வெக்கமாக கிடையாது. ஓகே, அதனால தான் நான் அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, எனக்கு சர்ப்ரைஸ் அப்படி இருக்கு சொல்லிட்டு ஜங்க் ஒயின் கேட்குறா. ஜங்க் அமைதியாக இருக்காங்க. ப்ளீஸ் ஒயின் விட்டு அப்படி சொல்கிறாங்க. புரியல எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் தான் முன்னாடி வந்துருக்கா. முன்னாடி இருக்கா. ஜங்கு டக்குன்னு ஹைட் டவுன் பண்ணுறாங்க. ஏன்னா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒயின் பண்ணியிருக்க ட்ரெஸ் அப்படி ஒரு வெட்டிங் நைட் ட்ரெஸ் வந்து அவள் போட்டிருக்கா. அதனால தான் இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஒயின் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஏன் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒயின் சொல்கிறாங்க. பாரு ஜங்கா, இது உனக்காக தானே, நான் உனக்காக தானே இருக்கேன். நான் ஒய்ஃப் தானே, நான் உங்ககிட்ட தானே இப்படி இருக்கேன். இது இப்படி இருக்க முடியும். என் ட்ரெஸ்ஸை உனக்காக தானே போட முடியுது மாதிரிலாம் சொல்லிட்டு உனக்காக தான் போட்டிருக்காதான் எனக்கு புரிய மாட்டேது. நான் இந்த மாதிரி பேசுவேன் ஒரு பொண்ணு இல்லைன்னு எனக்கு எப்படிலாம் பேச வைக்கிற பாரு. இப்படி மாறி இருக்கு ஜமுக்கா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரியா சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இது கேட்குற ஜம்ப் ஒரு மாதிரி இருக்கு. பாரு ஒயின் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுமா. ஓகே, ட்ரெஸ்ஸை மாற்று யாரும் எடுத்துகிட்டு டயர்டாக இருக்க தூங்க நான் போகிறேன் ரூமுக்கு சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி கவர் வேணும். டக்குனு ஜம்போட ஹேண்ட் பிடிக்கிறா. என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் ஃபேஸை பாரு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஒயின் விட்டு சொல்கிறாங்க. என் ஃபேஸை பார்த்து ஜம்க்கா, என் ஃபேஸை பார்த்து பேசு. என்ன உனக்கு பிரச்சனை. 3 years ஆகிட்டு. இதுக்கப்புறம் எவ்வளோ தான் வெயிட் பண்ண முடியும். அப்பா அம்மா சொல்லிட்டு எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. திரும்ப பேபியை போகிறோம் கேட்டிருக்காங்க. நான் அவங்களாம் சமாளிச்சுட்டு இருக்கேன். சரியா, அவங்களால விட நினச்சிட்டாங்க. நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம், இது லைஃப் என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், நீ பக்கத்து கூட வரமாட்டா சொல்கிறாங்க. எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஒரு கிஸ் ஒரு ஹக் எதுவுமே தெரியுமா. என் லைஃப் எப்படி இருக்கு தெரியுமா. எனக்கு வந்துட்டு எப்படி நான் சொல்லுவேன். எனக்கு ஒரு மாறுக்கு ஜம்க்கா தான் கேட்கறதுக்கு. எப்படி தான் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கோம் தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. நம்மள மாதிரி யாரும் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டாங்க. உண்மையை சொன்னாக்கா பிடிக்காத 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சா கூட அவங்க வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் இதான் நம்ம லைஃப் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ ஹாப்பி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் லேஸ் போனேன். அப்படி கூட எனக்கு எதாவது ஹாப்பியாக சொல்ல தெரியுமா. நீ என்னோட தனித்தனி போகிறேன். நான் எவ்வளோ உனக்காக பண்ண முடியும் சொல்லு சொல்லிட்டு ஜங்க் ஒயின் ரொம்ப அழகா. இப்போ ஜங்கர் மாதிரி பார்க்குறேன். ஒயின் அழகா சொல்கிறாங்க. இல்லை நான் அழ வைக்கிற ஜங்கக்கா. இன்னைக்கு இதெல்லாம் என் கையெல்லாம் பார்த்து டெக்கரேட் பண்ண தெரியுமா. என்னையும் உனக்கு கிஃப்டாக கொடுக்கணும். இந்த 3rd year anniversary எனக்கு கிஃப்டாக நானே உனக்கு கொடுக்கணும். என்னையும் கொடுக்கணும். எனக்கும் இந்த டிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் ஒன்றா ஆகணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா. நான் எவ்வளோ ட்ரீம் வச்சுருக்கேன் தெரியுமா. ஏன் ஜங்கு புரிய மாட்டேங்குது. ஐ லவ் யூ ஜங்கா அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து டைட்டாக ஹக் பண்ணுறா. ஒயின் ஜங்கு ஒரு மாதிரி ப்ளீஸ் அப்படிலாம் பார்க்க முடியல சொல்கிறாங்க. புரியல, என்னை பார்க்க முடியல. வேறு யார் அப்படி பார்ப்பா. நான் ஒய்ஃபு என்ன தான் நீ பார்த்தாகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. உன்னை என்னோட ஒய்ஃபு பார்க்க முடியல ஜங்கு. என் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு மேரேஜ் லைஃப்பில் சொல்கிறாங்க. பா ஜங்கு சும்மா கிட்ட ப்ளே பண்ண வைக்கிறேன். கோவப்படுறத நானும் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருப்பேன். இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாது சரியா. எப்படி இன்ட்ரெஸ்ட்லாம் போகும். சின்ன வயசில் உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. நான் தான் உனக்கு இல்லை எனக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உன்னை தான் நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காது உனக்கும் தெரியும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் நீ சொல்லி ஸ்கூல் படிக்கிறதுன்னு சொன்னேன். ஓகேவா, உங்கள் பாரு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் ஒரு மைண்ட் வச்சுக்கா நீ சொன்னேன். நான் என்ன சொன்னேன், எனக்கு உடனே பிடிக்கும். உன்னை தாண்டி வேறு யோசிக்க மாட்டேன். நீயும் அது மாதிரி எதுவும் சொல்லிட்டு உன்னை சொன்னேன்னா சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறா. இப்போ ஜங்கர் மாதிரி இருக்கு. ப்ளீஸ் எனக்கு புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது ஜங்கு பாரு எனக்கு வெயிட் பண்ண முடியாது. ஓகேவா, நீ ஷையாக ஃபீல் பண்ணுறியா. அது உனக்கு எதனா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா. அவனுக்கு என்ன தோணுச்சு சொல்லு. நான் தானே ஃபஸ்ட் டைம் ஒரு பேபி இருக்கலாம். ஓகேவா, அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும். ஓகே சொல்லிட்டு ஒயின் போயிட்டு அங்கே ஜங்க கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. இப்போ ஜங்க கோவந்து ஒயின் பிடிச்சி புஷ் பண்ணிட்டாங்க. பெட்டில் ஒரு டபுள் இருக்குது. எடுத்து மேலே யூஸ் போடுறாரு போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. ஓகேவா, அப்போ ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு சமக்கம் வந்து ஜங்கு அப்போ கூப்பிட்றா. அப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னன்ட்டு உனக்கு யாராவது அஃபர் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, உனக்கு யார்கிட்ட அஃபர் இருக்கா ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னு சொல்கிறாங்க. உண்மை கேட்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சரியா உண்மை சொல்லு. உண்மை உனக்கு யார்கிட்ட அஃபர்
அஃபர் இருக்கா அப்படி கேட்குறா. ஜங்கூர் மாறி எடுத்து ஒயின் என்ன பேச சொல்கிறாங்க. உண்மையாக உங்களுக்கு வேறு யாருக்கும் அஃபர் இருக்கா? என்ன ஆஃபீஸில் வேறு யாராவது உங்களுக்கு அஃபரில் இருக்கியா? அது என்கிட்ட வரமாட்டியா? என்ன சொல்கிறாங்க. நான் ஒய்ஃப் தானே, ஏன் டச் பண்ண மாட்டேன் சொல்லு. ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நம்ம ஏன் வாழல? நம்ம லைஃப் ஏன் மூவ் ஆன் பண்ண மாட்டேன்? அதுக்கு என்ன ரீசன்? நானே அப்ரோச் பண்ணி கூட என்ன தள்ளி விட்றதுக்கு என்ன ரீசன் சொல்லு. என்னை பற்றி எல்லாம் எப்படி தெரியுது உனக்கு? ஜங்கு தான் ஒயின் கேட்குறா. ஜங்கூர் மாதிரி வேணும் சொல்கிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரு பொண்ணா ஒரு வெக்கத்தை விட்டு நான் உங்கள்கிட்ட இவ்வளோ தூரம் இறங்கி வரேன். ஒரு ஒய்ஃபாக ஒரு ஆசையெல்லாம் நினைக்கிறேன். லைஃப் மூவ் ஆன் பண்ணலாம் ஸ்மூத்தாக சொல்கிறேன். நீ என்னை எப்படிலாம் ஒரு உதாசனம் படத்தில் தள்ளி விட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் சொல்லு. வேறு என்ன நினச்சிட்டு இருக்கியா? வேறு யாரும் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். இப்போ ஜங்கூர் மேரிக்கு ஒயின் விட்டு போயான்னு சொல்கிறாங்க. சொல்லு, என்னை தவிர வேறு யாராவது நினச்சிட்டு இருக்கியா? யாராவது என்னை சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா? இல்லை வேறு யாராவது ஆஃபீஸில் இருக்கிற அஃபரில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கூர் ஹார்ட் ஆகுது. ஒயின் அந்த மாதிரி பையெல்லாம் ஒயின் சொல்கிறாங்க. நானும் அப்படி வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. உண்மையாக அப்படி தான் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ எப்போதும் ஆஃபீஸில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். 3 இயர்ஸாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 3 இயர்ஸாக நீ அதிகமாக இருக்க ஆஃபீஸில் தான் இருக்குது. வெளில போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்த மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் எதுவுமே இல்லை. ஆனால் 3 இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் இந்த பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு, இந்த ஹேபிட்டாக இருந்துச்சு. ஆனால் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஹேபிட் எதுவும் எல்லாம் வந்துச்சு. இப்போ பார்த்தா எதுவுமே இல்லை. இப்போ ஜென்டல் மேலே மாறிட்டேன். ஆனால் இப்போ வந்துட்டு ஆஃபீஸில் அதிகமாக இருக்கு, அதான் டவுட்டாக இருக்குது. ஒரு அந்த பழக்கத்தை விட்டு வேறு ஒரு மாதிரி மாறிட்டு யார் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூர் மாறிக்கு தப்பாக பேசுறது ஏன்னா அந்த மாதிரி பர்சன்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பர்சன் இல்லாக்கா ஏன் இப்படி இருக்கா? என்னை ஏன் நீ எந்த எடுத்துக்க மாட்டேன்? அதுக்கு ரீசன் சொல்லி ஜங்கு கப் சொல்லிட்டு ஒயின் போட்டு ஜங்கு ஷாட பிடிச்சிவா உனக்கு இருக்கிறா. ஜங்கு மறக்க ப்ளீஸ் ஒயின் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சொல்லு, நீ யாருக்கு அஃபரில் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறாங்க. ஒயின் கேட்குறா. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படிலாம் யாருக்கும் இல்லை ஒயின், ப்ளீஸ் ஒயின் புரிஞ்சுக்கோ ஒயின் சொல்லி ஜங்கு தான் தள்ளி விட்டாங்க. இப்படி போய் பண்ணாத ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் சொல்கிறாங்க. யார் நீ ஹார்ட்டாக இருக்கியா? நான் தான் ஹார்ட்டாக இருக்கேன். உன்னை லவ் பண்ணி உன் மேரேஜ் பண்ண நான் தான் ஹார்ட்டாக இருக்கேன். 3 இயர்ஸ் ஹார்ட் ஆகிட்டு இருக்கேன். நான் முடியல ஜங்கு என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அழறா. என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் என்கிட்ட என்னடா குறை? நீ ஏன் என்கிட்ட இப்படி இருக்க? எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப அழறா. பார்க்குறோன்னு கேட்குறாங்க. எப்போ பேபிஸ்லாம் வரும், எப்போ குட்டின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கேட்குறாங்க. எனக்கு அதெல்லாம் கூட பெரிய கஷ்டமாக தெரியல. என் ஹஸ்பண்ட் ஜங்குக்கு எப்போ என்கிட்ட க்ளோஸாக பேசுவான், எப்போ அன்பாக இருப்பான், எப்போ மற்ற கப்பல் மாதிரி நம்ப இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் சிச்சுவில் ஒயின் ரொம்ப அழறா. நான் எல்லாம் குறை வச்சிருக்கேன், நல்லா ஒய்ஃபை தான் நடந்துட்டுருக்கேன், நல்லா தானே இருக்குது, அவனுக்கு ஏன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப அழறா. சின்ன வயசுல நீ தான் ஹஸ்பண்ட், நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு ஒருத்திலண்ணா. ஆனால் எல்லாமே உனக்கு புரியலக்கா. அப்படி அப்புறம் என்னடா ஒரு லைஃப் எனக்கு புரியல. நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ரொம்ப அழறா. அப்போ மனசில் இருக்காங்களா இல்லை யாரையாவது யார் கூட இருக்கியா சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிடறான். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பார்வையும் தப்பாக புரிஞ்சுட்டு ஓகே நான் அந்த மாதிரி பர்சன் இல்லை, நான் யார் இப்படி நினச்சி கொடுக்கல ப்ளீஸ் ஒயின் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போது ஒயின் பார்க்குறா. இல்லை உண்மையை எனக்கு அப்படி தோணுது, உண்மை வேறு யார் பேர் அப்படி இருக்கியா சொல்லிட்டு ஃபோன்லாம் தேடுறான். ஃபோனை எங்கே சொல்லிட்டு பாக்கெட்டில் கை வைக்கிறான். ஒயின் தள்ளி போக சொல்கிறாங்க. சொல்லு உன் ஃபோன் எடுத்து சொல்லிட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறா. இப்போ ஒரு பாஸ்வேர்டு ஓப்பன் போட சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஒயின் தான் ஜங்கோட ஹேண்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் பண்ண பார்க்கணும். ஃபோனில் செக் பண்ணுறா. கால் ஹிஸ்ட்ரி மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணுறா. எதுவுமே இல்லை. இப்போ பார்க்குறா. ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் ஒரு மாதிரி சீக்கிரட்டாக இருக்குது. அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கு. பார்க்குறாங்க. இது என்ன ஃபோல்டர் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குற ஒன்றும் இல்லை. ஃபோனை கூட சுவிட்ச் ட்ரை பண்ணுறாரு. இன்னும் இது காட்ட சுவிட்ச் ஜங்க் தான் ஒயின் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறா. ஜங்க் வந்துட்டு இல்லை எதாவது சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஜங்க் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஒயின் தான் அதை பாஸ்வேர்ட் போட்டுறாங்க. நம்ம ஜங்கோட பாடி பிளான்டேட் வந்து போடுறா. அது ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகும் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க ஸ்டன் ஆகிடா. எனக்கு அது வந்து பிக்சர்ஸை பார்த்ததும் ஒயின் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகிடுறான். பார்த்துட்டு பார்க்குறான். ஜங்கு கப்பிச்சுட்டாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் சொல்லிட்டு ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது யாரை சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. யார் சொல்கிறாங்க. ஓ இவங்க கூட அஃபரில் இருக்கியா? இவன் தான் உன்னுடைய சொல்கிறாங்க. ஜங்கு மாதிரி இருக்குது. ஒயின் தப்பாக பேச சொல்கிறாங்க. இல்லை சொல்லு இவன் தான் உன்னுடைய சொல்கிறாங்க. உன்னுடைய அப்சஷனா அப்படி கேட்குறாங்க. ஜங்கு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க. இவங்களோட அப்சஷனா இல்லை இவன் வேற உங்க கூட வேறு மாதிரி இருக்கா நான் சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறா. இவங்க கூட அப்படி இருக்கியோ சொல்கிறாங்க. ஃபோட்டோலாம் பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. இப்படியே ஜங்குக்கு இவ்வளோ கேவலமாக பாசனா நீ இவங்க எப்படி இந்த மாதிரி பாசனா இப்படி இருக்காங்க எப்படி இதுக்குன்னு இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒயின் போதும் தப்பாக பேசுறது ஓகே. யாரை பற்றி பேசணும் தெரியாமல் பேசிட்டு ஓகேவா. அவங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்ன ஜிமினா என்ன சொன்னால் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே இஸ் மைன் ஜிமின் ஓகேவா. அவன் என் ஜிமின் ஓகேவா. அவனுக்கு தப்பாக பேசுறது இஸ் பியூர் ஏஞ்சல் அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஏன் பார்க்குறா. ஓ ஏஞ்சல் பார்க்க இந்த மாதிரி ஏஞ்சல் அப்படி சொல்கிறாங்க. அவன் வந்து தப்பான வருஷம் சொல்லிடுறா. ஜங்கு வந்துட்டு ஒயினை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இனி ஒரு வார்த்தை ஜிமிக்கு தப்பாக பேசுறது தொலைச்சிரு உனக்கு கொண்டுட்டு வண்டி அப்படின்னு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற. அப்படியா நீ என்ன மேரேஜ் பண்ணிட்டு 20% அஃபரில் இருக்குது, இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, ஒரு ஃபோட்டோவும் இவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்க, இவ்வளோ தப்பாக இருக்க, நீ என்ன ஸ்லாப் பண்ணுறல ஒயின் ஜங்கு ஸ்லாப் பண்ணிடுறான். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. பாரு ஒயின்
புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, புரியாமல் பேசாத. அவன் என் கூட இல்லை சரியா, அவனோட ஃபர்ஸ்ட் லவ் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் வெயின் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் லவ் மீன் சொல்லிட்ட புரியல. உனக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்கணும், உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனிச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஆகும் சொல்லிட்டு கேட்குறா. ஜங்க் பார்க்குறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வெயின் பார்க்குறா. இல்லை நான் சும்மா விட மாட்டேன், இவன் எங்கே இருக்கான் மட்டும் சொல்லிட்டாங்க. என் லைஃப் கெடுக்கிறதுக்கு வந்திருக்கானா, என் லைஃபை ஸ்பாயில் பண்ண வந்திருக்கானா சொல்லிட்டாங்க. இப்போ வயன் ஜம்ப் பார்க்குறாங்க, தப்பாக பேசுது. அவன் யார் லைஃபை ஸ்பாயில் பண்ண மாட்டான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அவனுக்கு தப்பாக பேசா சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறாங்க. வயன் கேட்கவே இல்லை. வயன் பார்க்குறா. இந்த ஃபோனில் இந்த ஃபோட்டோஸ் கூட இருக்கலாம் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுறா. ஜம்ப் வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ வயன் தான் கோவத்தில் அங்கே உள்ள ஒரு ஃப்ளவர் வாஷர் இருக்கு, அதை உடைச்சிட்டு இங்கே பாரு எனக்கு சொல்லி ஆகும். இப்போ அவன் யார், அவன் எங்கே இருக்கான், அவன் எதுக்காக உன் மேலே எதுக்கு சாஞ்சிருக்கான், நீ எதுக்கு அவன் அந்த மாதிரி தான் பின் பண்ணியிருக்கா, இது எப்படி இந்த ஃபோட்டோஸ் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கூன் மாதிரி பேசுவேன் அவசரப்படா சொல்கிறாங்க. சொல்லு அவன் யார், அவன் எப்படி உங்ககிட்ட இருக்கான் சொல்லிட்டு கேட்குறான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவன் பேர் பார்ச்சிமி அப்படி சொல்கிறாங்க. இப்போ வயன் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன் பேர் பார்ச்சிமி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ், என்னோட லாஸ்ட் லவ் அப்படி சொல்கிறாங்க. வயனுக்கு சமக்கம் ஒரு ஜங்குக்கு அப்படி கத்துறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க ப்ளீஸ் வயன் புரிஞ்சுக்க வயன், கத்தாத வயன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வயன் பார்க்குறாங்க. நீ சொல்லு நான் ஒய்ஃபாக இருக்கும்போது எப்படி நீ எப்படி இன்னொரு பர்சனாக சொல்கிறாங்க. பாரு அவன் லைஃப்ல இப்போ இல்லை வயன், அவன் விட்டு போயிட்டான், நம்ம மேரேஜுக்கு முன்னாடியே விட்டு போயிட்டான், ப்ளீஸ் புரிஞ்சுக்க, அவனுக்கு தப்பாக பேச சொல்கிறாங்க. அவன் உண்மையாக அவனை விட்டு போயிட்டானா இல்லை நீ அவனுக்கு ரகசியமாக சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரிக்கு தப்பாக பேச வேணா அந்த மாதிரி கிடையாது, அவனோட ஏஞ்சல் உனக்கே புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு இதை பற்றி பேச இருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி ஜங்க் தான் ஃபோன் எடுத்துட்டு வெளியே போயிடாரு. ஜங்கு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. அந்த பக்கம் ஜங்க் எதுவும் சொல்ல வெளியே போயிடாரு. டேரக்டாக ஒரு பாரத் நம்பர் போட்டு பயங்கரமாக குடிக்க ஆரம்பிச்சிடாரு. குடிச்சிட்டு அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்கு, அவருக்கு குடிச்சிட்டு இருக்காரு. முடியலடா இந்த பெயினால தாங்க முடியலடா சொல்லிட்டு எனக்கு இந்த ஹாப்பினஸ் ஃபோட்டோஸ் மட்டும்தான், இது கூட என்கிட்ட இருக்கக்கூடாது எப்படி சொல்லி ஜங்க் ரொம்ப அழுதாங்க. இப்போ அவர் ஜங்க் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஜங்கா அப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஜங்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. சிமின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜங்கா ஏன் குடிக்கிறான்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கு. அதுவா ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது, கிட்டவா ஏன்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்கு. இப்போ பக்கத்தில் பர்சன் பார்க்குறாங்க. சார் என்ன கூப்பிட்றீங்களா சொல்கிறாங்க. இப்போ அவங்க எதுவும் சொல்ல அமைதிப்படுத்திருக்காங்க. ஃபோன் ரிக்கார்டே இருக்குது ஜங்கோட ஃபோன். இப்போ ஜங்கோட பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜங்க் எங்கே இருக்கா அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. நான் எங்கேயோ இருக்கான்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறா சொல்கிறாங்க. நான் எங்கேயோ இருக்கேன்டா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாரு. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு அவரோட லொக்கேஷன் சர்ச் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு டேரெக்டாக கிளம்புறாங்க. அது வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஒயன் பயங்கரமாக இருந்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்கிட்ட ஒரு பொண்ணு வர வந்துட்டு ஹாய் எங்கள் மேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நீ யாரும் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜஸ்ட் ஒன் நைட் வச்சுக்கலாமா கேட்குறா. ஜங்க் பார்க்குறாங்க. ஏய் நீ யார் தள்ளி விடுறாங்க. அந்த பொண்ணு கோவம் வருது. ஏய் என்னன்னு தள்ளி விடுற சொல்கிறாங்க. என் டச் பண்ண இருக்க தள்ளி விடுறாங்க. பொண்ணு ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பார்த்து பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஃப்ளட் பண்ணால் கொஞ்சம் மணி எடுக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பொண்ணு அப்போ ஜங்கிட்ட ஜங்கு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு கேட்க மாட்டா. ஜங்க் ஒரு கோவம் வந்து ஏய் அப்படி சொல்லிட்டு பாட்டில் உடச்சிட்டு கிட்ட வந்து அவ்வளோதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க பொண்ணு பயந்துடுறா. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கிட்ட வந்து அவன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ அவள் தான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுறா. இந்த பாட்டு சொல்லிட்டு கிட்ட வரா. இப்போ ஜங்க் வந்து நான் சொன்ன கேட்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணு இது பண்ணல. அவருக்கு ஹேண்ட் அவர் கட் பண்ணிட்டு இருக்காரு. பாரு இந்த கிட்ட வந்துச்சுக்கேன் நான் என்ன எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி உனக்கு ஒரே ஒரு சொல்லிட்டு வா சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி பயந்து போய் அந்த ஒரு பர்சன் பார்க்க ஏமா அவரை பிடிச்சிட்டு இருக்காரு நீ எப்படி பண்ணுற சொல்லி திட்டுறாங்க. அந்த பாரில் ஒரு பர்சன் தான். இப்போ அந்த பொண்ணுக்கு அதை தள்ளி போயிடா. இப்போ போய் அந்த பேசுகிற பர்சன் ஓடுறாங்க. ஜங்கு கூப்பிட்றாங்க. ஜங்கு ரன் பண்ணி பார்க்குறாங்க. ரன் பண்ணி அப்படியே ஹாஃப் வாய்ஸில் காய் எப்படி சொல்கிறாங்க. ஜங்கு கடைசி கொடி வராங்க பார்த்துட்டே என்னதுலாம் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. பார்த்தா பிளட்டு பயங்கரம் போயிட்டு இருக்கு. எனக்கு நல்லா டீப்பாக கட் ஆகிருக்கும் பார்க்கவே இல்லை. அப்போ போதில் நல்லா கட் பண்ணி விட்டாரு. நீங்கள் பாலாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. காய் ஐ ஹேட் மை லைஃப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஐ ஹேட் மை லைஃப் சொல்கிறாங்க. ஹேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு காய் தான் எந்த கிளாஸ் சொல்கிறாங்க. இப்போ காய் தொடர்ந்து எந்த கிளாஸ் சொல்லிட்டு இந்த காரில் உட்கார வைக்கிறாங்க. டேரக்டாக காய் ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ணுறாங்க. அவங்களும் நர்ஸ் பயங்கரம் பிடிச்சாங்க. என்ன பிடிச்சிருக்காரா சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்கு கம்ப்ளீட் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காலத்து பசங்களே அப்படி தான் சொல்லிட்டு டாக்டருமே அட்மிட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் ஓகே சொல்லிட்டாங்க. ட்ரங்க் பண்ணியிருக்காரு சொல்லிட்டாங்க. ஓகே டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனில் ஜங்க் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஜங்க் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கலாம் தூங்கிட்டாரு. காய் பக்கத்தில் கொஞ்சம் கூட மாறி இருக்கு. இப்போ காய்க்கு ஒரு கால் வருது. காய் பிக் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறாங்க சின்ன ஹேங் சொல்கிறாங்க. ஏ காய் எங்கே இருக்கா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க. சொல்லி எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க சொல்லடா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு காய் வர சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜங்க் ஜின் பார்க்குறாங்க. வெயிடா வரேன் சொல்லிட்டு வராரு.
அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம டேரக்டா இங்கே வராங்க, வந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். என்னடா அதில் நடக்குது அப்படி கேட்குறாங்க. இப்போ காய்க்குறமா இருக்கு ஹேங் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தா ஒயின் வந்துட்டா. ஒயின் பார்க்குற காய் சொல்கிறாங்க, ஒயின் என்ன மாதிரி நடந்துச்சு, நீ படக்கு ஜம்ப் வந்து காணும் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணியிருக்கான் ஜம்ப் சொல்கிறாங்க. அவன் ஹேண்டை கட் பண்ணிக்கிட்டான், அங்கே என்ன நினச்சி தெரியல, ஆனால் பாட்டில் வச்சு ஹேண்டை கட் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு புரியல, ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கலாம் சொல்கிறாங்க. என்ன நல்லா போயிட்டு இருக்கு, என்ன நல்லா போயிட்டு இருக்கு அப்படி ஒயின் கேட்குறா. இப்போ ஜின் பார்க்குறேன், ஏன் என்ன கத்துறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின் ஒயின் பார்க்குறா, உங்க தம்பி என்னன்னு சொல்லிட்டு அவன் ஏன் நடந்துட்டு இருக்கான், காய் விட்டு கேட்கணும்னு சொல்றாங்க. சொல்லுவேன்னு சொல்றாங்க. ஜிமின் யார் அப்படி கேட்கறாங்க. இப்போ காய்க்கு ஷாக்கா இருக்கு, என்ன சொல்றாங்க, ஜிமின் யாரு காய் எப்படி சொல்றாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி வாங்கி அதை சொல்றாங்க. சொல்லு ஜிமின் யாரு காய் எப்படி சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவள் ஜங்கோட பேக்கில் கை வைக்கிறா. அந்த ஃபோன் அங்கே தான் இருக்கு, அவள் எடுத்துட்டு ஜங்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுக்கிட்டா. ஓப்பன் ஆகுது, இந்த ஃபோட்டோ வரைக்கும் அது அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறா. இந்த ஃபோட்டோ இருக்கு, இது யாரோட சொல்லு, இது யாரோட காய் எப்படி கேட்குறா. இப்போ ஜங்கோ காய் ஒரு பார்த்துருக்காங்க. இப்போ ஜின் பார்க்குற யாருக்கு கூட சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு காய் அப்படி சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க, இப்போ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் யங் தப்பாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்க. தென் 3 years பிஃபோர் யங் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம தான் ஜங்கோட மேட்ச்க்கு மட்டும் எடுத்த ஃபோட்டோ ஓகேவா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு புரியல, இந்த அளவுக்கு க்ளோஸாக சொல்லி பார்த்துருக்காங்க, கிஸ் பண்ண ஃபோட்டோஸ் பார்த்துருக்காங்க. இப்போ காய்க்கே ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்கான். அட பாவி, மேரேஜ் பண்ணால் எக்ஸோட ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்களா, என்ன இடத்துல டெல் பண்ணுறது இல்லைடா சொல்லிட்டு இந்த மாதிரி காய் பார்த்துருக்காங்க. இப்போ அது சரி, அவனை எக்ஸ் மாதிரி பார்த்தா லவ் மாதிரி பார்த்தா, அவன் லவ் தாண்டி அவன்கிட்ட ஒன்று இருக்கே சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுக்கா இது யார், இந்த பர்சன் யார், ஜவுங்க இருக்கா அப்படி பண்ணுறான், எனக்கு புரியல. இவனுக்காக என்னை ஹைட் பண்ணுறா, இவனுக்காக என்கிட்ட தள்ளியிருக்கானா, ஏன்னா ஒய்ஃப் அக்செப்ட் பண்ண மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன்னா சொல்லுக்கா எப்படி சொல்லுவேன்னு கேட்குறா. இப்போ காய்க்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹைட் பண்ண மனசுவே இல்லை. அவன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னன்னு அவன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒரு ஷாக்கர், என்னடா சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமாம் அவனுக்கு லவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஜின்னுக்கு தெரியாது ஜம்ப் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு சொல்கிறாங்க, சொல்லவே இல்லை. இந்த வீட்டு அவன் மறைச்சினால தான் லவ் பண்ணா சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவன் ஜஸ்ட்டு லவ் மட்டும் பண்ணலாங்க ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவளை வந்து தாண்டி அவனுக்குள்ள ஒரு பாசம், அவனுக்குள்ள ஒரு அஃபெக்ஷன் வந்து அதை சொல்லவே முடியாது. இன்னும் சொல்லக்க பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வார்னிங் பண்ணது வேணாம்னு சொல்லிட்டு, ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசிக்கிறேன், நான் மேஜிக் மட்டும் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன் சொல்லிட்டு எவ்வளோ சொன்னான். ஆனால் அந்த பையன் ஒன் டைம் சொல்லாமல் கிளம்பிட்டு போயிட்டா சொல்கிறாங்க. சொல்லாமல் கிளம்ப சொல்கிறாங்க. ஆமாம் அது எனக்கா நீங்கள்லாம் வந்தீங்கன்னா கிராஜுவேட் எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி தான் ஜிம்மில் ஜம்கிட்ட சொல்லாமலே விட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் சொல்லாமல் விட்டு போயிட்டான். எனக்கு அன்றைக்கி வேணுங்க அக்கா நல்லா ஜம்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் பார்த்துட்டான், அவன் பார்த்துட்டு டேக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிருக்கான். டேக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டு ஜம்கிட்ட சொல்லாமல் டேக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். அவன் அன்றைக்கி தான் கேட்டான் இவங்க யாருன்னு சொல்லி தெரியும் போது தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒயன் அப்படி சொல்லிட்டு ஒரு 1 week பிஃபோர் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. யாரோ ஒரு பொண்ணு கிஃப்ட் சென்ட் பண்ணிக்காது யாருன்னு சொல்லி கேட்டேன். நான் அப்போ சொன்னேன் ஒயன் ஜம்குடைய அத்தை பொண்ணு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து ஹக் பண்ணப்போ தான் நீங்கள் எல்லாம் பேசுறீங்களா, மேரேஜ் பண்ணலாமா சொல்லி கேட்டுருக்கீங்களா. அது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு கஷ்டமாக போயிட்டு அவன் நேற்று முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஜம்க்கு ரெண்டு தெரியா சொல்லுவாங்க மாதிரி ஹார்ட் ஆகிட்டான், உடஞ்சி போயிட்டான். ரொம்ப இன்னசென்ட் சொல்லுவான், ரொம்ப பியூராக இருப்பான், ரொம்ப லவ் அதிகமாக வச்சிருப்பான். அவன் வந்து ஜம்கே வந்துட்டு எப்படின்னா ஜம்க்கு பயப்படுற ஒரு பர்சன் ஜிமிக்கு மட்டும் தான் பயப்படுவான். அவங்களும் கேரிங் ரெண்டு பேர் அழகாக இருப்பாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜினுக்கு புரியல. அப்போ ஸ்டில் சொல்கிறாங்க ஸ்டில் அவனை தான் நினச்சிட்டு இருக்கான். அதான் வந்து ஒயின்ட்டு மூவ் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஒயின்ட்டு வந்து ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மூவ் பண்ண முடியல. அவன் ஜம்க்கு ஜிமிக்கு மூவ் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அந்த பர்சன் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, டேக் மட்டும் தெரியும், டேவ் தவிர யாருக்கும் தெரியாது, டேக் மட்டும் எல்லாமே தெரியும். டே தான் ஜிம்மோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஜிம்முன்னு நம்ம டேவ் தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நானும் ஜங்குக்கு அப்புறம் வேறு டிபார்ட்மெண்ட்டு. காய் நம்ம மெக்கு ஜாக்சன் ஜிமின் இவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. நான் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தா சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. நம்ம ஜங்க் ட்ரை பண்ண டிபார்ட்மெண்ட்டை மாற்றலாம் சொல்லிட்டு, ஆனால் நான் மாற்ற முடியல அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜங்க் மாமா உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறான், ரொம்ப சின்சியர் லவ் பண்ணான். அவன் அளவுக்கு வேறு யாரையும் லவ் பண்ணவே இல்லை அவன் லைஃப்பில். அந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் மேலே கிரேஸி லவ் வச்சுருந்தான். அந்த காலேஜ்க்கு தெரியும், ரொம்ப லவ் பண்ணிட்டு ரொம்ப கிரேஸியாக அப்படி இருப்பான், அப்படி ஒரு மாதிரி இருப்பான் அவன்கிட்ட. அவனை தாண்டி வேறு எதுவுமே அவனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. நாங்கள் தான் யாரும் ஜிம்மி விட்டு போயிட்டு அது மட்டும் ஒயின் நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறோம் இல்லையா, நாங்கள் சொல்லி புரிய வச்சோம், புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிய வச்சோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆனிச்சு சொல்லிட்டு என்னம்மா ஜவுக்கு சொல்கிறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் மேரேஜ் டே நைட்டு நீங்களாம் அட்வைஸ் பண்ணீங்களே ஜவுக்கு வந்துட்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏன்டா இது மேரேஜ் மட்டும் சொல்லிட்டு ரெஸ்டாரெலாம் சொல்கிறாங்க. இல்லை அவனும் போயிட்டான், இவனும் ஒயினும் ஜங்க் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா, மூவ் பண்ண மாட்டேன், நாங்கள் என்ன பண்ணிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அவருக்கு அந்தளவுக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. மரம் பிடிக்கும் சொல்கிறாங்க. என்னை விட வா சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறா உன்னை பிடிக்கும், ஒரு அத்தை பண்ண பிடிக்கும், ஆனால் அந்த மாதிரி அவன் பார்த்தது எப்போவுமே ரொம்ப பாசமாக தான் இருப்பான். ஆனால் லவ்ன்றது அவனுக்கு ஜிம்மி மேலே தான் வந்துச்சு சொல்கிறாங்க.
இப்போ ஏன்னு பார்க்குறேன் எனக்காக கொஞ்சம் அவனை பற்றி சொல்ல முடியுமா சொல்லிட்டாங்க. இவங்க லவ் ஸ்டோரியே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒயன்கிட்ட காய் சொல்கிறாங்க. காய்கிட்டையும் ஜின்னுக்கிட்டையும் ஒயன்கிட்டையும் காய் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி ஒரு 6 இயர் பிஃபோர் போகலாம். இங்கே ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆச்சுன்னா சொல்லிட்டாங்க. என்னடா சொல்லிட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கா சொல்கிறாங்க. என்ன பயமாக இருக்கா? நீ தானே சொன்ன அந்த காலேஜ் படிக்கணும், கொரியாவில் படிக்கணும்னு சொல்லிட்டு நீ தான் ஆசைப்பட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னப்பா ஹாஸ்ட் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அனுப்பிச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டே அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ ஒரு பர்சன் திரும்புறாங்க. என்னையா சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் சொல்கிறாங்க. ஓ அதுவா இங்கே வா சொல்லி கூப்பிட்றாங்க. கிட்ட போகிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பர்சன் போய் கிட்டாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டே தான் அவனுக்கு கொடுத்துறியா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த பில்டிங் பக்கம் போயிருக்கு, அதை பார்த்தா கேட்டா. ஓகேவா? எங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்கிற அங்கே போகணும், இது கொடுத்துறியா சொல்கிறாங்க. அங்கேயும் சொல்லுங்க சொல்கிறாங்க. கிட்டேன். ஓகே உங்கள் பேர் சேம்பர் காய். ஓகேவா சொல்கிறாங்க. ஓகேங்க காய் சொல்கிறாங்க. வாங்க பக்கம் சொல்லாது. ஓகே நானும் ஃபஸ்ட்டே தான் வேறு டிபார்ட்மெண்ட்டு. நீ காயினை சொல்லு சரியா சொல்கிறாங்க. ஓகே காய் சொல்லி மீண்டும் திங்ஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு டேரக்டாக கிளாஸ் ரூம் போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. இந்த கிம்டே யாரை சொல்கிறாங்க. ஒவ்வொரு பர்சன் பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது போய் உங்கள் ஃப்ரெண்டு காயாமா கொடுக்க சொன்னார் சொல்கிறாங்க. உங்கள் காய் கொடுத்தா சொல்கிறாங்க. உன் பேர் சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. பார்ச்சிமின் ரொம்ப அழகாக இருக்குது ஜிமின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூங்க சொல்கிறாங்க. தேங்க்யூங்க இல்லை தேங்க்யூ சார் சரியா சொல்கிறாங்க. ஓகே நம்ம போய் உட்காந்துக்கவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய் உட்காராங்க. ஜிம்மில் ஹாச்சிடும். இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அங்கே என்னென்ன சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா பேசுறதுக்கு ஆசையாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்கா, ஹோம்லியா வேறு ஸ்பெக்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கா பார்க்கறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி அப்படியே பேச சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்குதா வராங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஃப்ரெண்டாக இல்லாமா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்லி யோசிக்கிறாங்க. ஃப்ரெண்டா எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ தானே பார்த்தோம். ஆமாம் பார்த்தோன்னா பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜீவனும் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. மெக்கு சொல்கிறாங்க. அப்படியா பக்கத்தில் சொல்கிறாங்க. ஹாச்சின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. எங்கேருந்து வரீங்க சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஹாச்சி சொல்கிறாங்க. ஹான்ஜு சொல்கிறாங்க. ஹான்ஜு ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் வராங்க. தேங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஏவா இது காய் கொடுத்துட்டானா கொடுத்துட்டானா அதான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வாங்கிக்கிறாங்க. அப்போ எங்கடா மெக்கு சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாங்க. அது யாரை சொல்லி பார்க்குறாங்க. அது நியூவாக ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. அவங்ககிட்ட மெக்கு பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறீங்க நானும் போய் பேச போகிறேன் சொல்லிட்டு வந்து உட்காடுறாங்க. அப்புறம் எங்கேருந்து வர ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் வாஞ்சி சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறாங்க. நான் தேக்கு சொல்கிறாங்க. தேக்கும் சொல்கிறாங்க. 2 பேர் பேசுகிறாங்க ஹாப்பியாக. அப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்டலில் தான் சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க. வீடா ஆமாம் வீடு மீன்ஸ் நான் வந்து அப்பார்ட்மெண்ட் ஹோம் எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எங்களை மாதிரியா சொல்கிறாங்க. அதுன்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரியா நீங்களும் ஆமாம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட் ஹோம் எடுத்துருக்கோம் சொல்கிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டாக பரவாயில்லையே ஏன்னா ஹாஸ்டல் ஒத்துக்காத சொல்கிறாங்க. ஹாஸ்டல் செட் ஆக சொல்கிறாங்க. ஓ சூப்பர்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் இந்த கோர்ஸ் உங்களுக்கு எது பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு சொல்கிறாங்க. ஹாஸ்டல் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜிம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாரு. ரொம்ப வருஷம் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க. ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. பிரேக் வருது. இப்போ இந்த பக்கம் இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேவோட ஃபோன் லிங்க் ஆகிட்டே இருக்கு. இப்போ பிக் பண்ணுறாங்க. சொல்கிற ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்டா எங்கடா இருக்கா சொல்கிறாங்க. ஏன் காசு தான் சொல்கிறாங்க. என் சார் வந்து பார்க்க மாட்டேங்களோ பிரேக்காக வரல சொல்கிறாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது ஓகேவா. அது மட்டும் மாதிரி இப்போ எனக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்புறம் பேசிட்டு கூட கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்கு கோவதி அவன் சொல்லிட்டு வாடா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கே வராங்க. வந்து பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. பார்த்தா திரும்பி பார்த்தா ஒரு பர்சன் ரவுடி பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு. எப்படின்னா ஒரு ஹெட் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு பியர்சிங் அது இது போட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்துருக்காரு. ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ தான். அங்கங்கே செயின்லாம் கையிலாம் ஒரு மாதிரி அதெல்லாம் காப்பில் போட்டுட்ருக்காங்க. இப்போது ஹாஜி பார்க்குறாங்க. இது யார் அப்படி சொல்கிறாங்க. எங்கள் ஃப்ரெண்டு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா எப்படி இருக்காரு சொல்கிறாங்க. அப்படி தான் ஸ்கூல் படிக்கிற ரவுடி சொல்கிறாங்க. ரவுடியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ரவுடி பையன் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. என்னடா அங்கே வந்துருக்கா சொல்கிறாங்க. ஓ சார் வரமாட்டீங்களோ சொல்கிறாங்க. அது யார் நியூ ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது தான் மீட் மை ஃப்ரெண்ட் பார்ச்சிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஃபேஸ் பார்க்குறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக ஸ்பெக்ஸ்லாம் போட்டுக்கிட்டு அவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு. ஃபேஸ் குட்டியோன்னு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு அமைஞ்சிருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்படியா நீ காடா சொல்லி கூப்பிட்றாங்க. காய் விழுவுறாங்க. உள்ள பார்க்குறாங்க. ஏண்டா மாநிலன்னு பார்த்தேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவன் பேர் பார்ச்சிமின்னு அப்போ சொன்னாலே எனக்கு மாறி போச்சு அதுக்குள்ள சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சிம்மி உட்காந்துக்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. எங்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு சரியா சொல்கிறாங்க. சரி நம்ம லஞ்ச் டைம் ஒன்றா மீட் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கம் ஜிம்மி பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன். காய் வா சொல்கிறாங்க. போயிடுறாங்க. இப்போ ஜங்கு போகிற விட சொல்லி ஜிம்மில் பார்த்து தான் போகிறாங்க. ஜிம் பார்த்து கேஷாக விட்டுறாரு. அவன் ஃப்ரெண்டு கொஞ்சம் ரவுடியாக சொல்கிறாங்க. ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது நல்லவா அப்படி சொல்லிட்டு பார்த்தே சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஒருத்த மாதிரி பாசம் வச்சுட்டா அவ்வளோதான். அவன மாதிரி யாரும் பாசம் வைக்க முடியாது. பார்த்துப்போம் அப்படி தாங்குவோம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி ஜிம்மி விட்டுறாங்க. லஞ்ச் டைமில் ஒன்றாவது உட்காராங்க. அஜித் பார்க்குறாங்க. இந்த ஃபுட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ 2 ஃபுட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறாங்க. ஜிம்மி எனக்கு சொல்கிறாங்க. இந்த ஜிம்மி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்த்து இருக்காங்க. ஜிம்மி கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுறாரு. ஜங்கு கண்டுக்கவே மாட்டாங்க. பட் ஜங்கு பாசிட்டிவ் ஆகுது. இது வரைக்கும் வந்து என்கிட்ட க்ளோஸாக இருப்பான். இப்போ இன்னும் க்ளோஸ் ஆகிட்டாங்க சொல்லிட்டு
இப்போ நம்ம ஜங்கும் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சு பண்ணிட்டு என்னை வந்து மீட் பண்ண சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே ஜிம் நீங்கள் கிளாஸ் போகலாம் ஜங்கு மீட் பண்ண வரேன். சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பாருங்க என்னடா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து இப்போ இப்போனாக்கா எங்கிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுவேன். இப்போ தான் அந்த பையன்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கோர்ஸை மாற்றி எடுத்துட்டேன். வேற ஒரு கோர்ஸ் நான் வேறு கோர்ஸும் மாற்றி போட்டேன். இப்போனாக்கா அந்த பையன் க்ளோஸாக இருக்கா சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப அழகாக இருக்கான் அழகாக பேசுகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்கிறாங்க. என்ன பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. நீ பிடிச்சிருக்கா ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறேன். இன்னும் ஜங்கும் கஷ்டம் இருக்காங்க பேர் பார்த்திங்களா சொல்கிறாங்க. நீ ஏன் கேட்குறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் போகிறடா சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜங்கு ஓகே விட்டுறாங்க. இவங்க தான்டா ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஹாஜினா சொல்லிட்டாங்க. ஓகேடா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மும் ஹாஜின் தான் ஒரு பைக் எடுக்கிறாங்க. இப்போ ஹாஜினோட பைக் தான் அது நியூ பைக் தான் பார்த்துருக்காங்க. நியூ பைக்காக சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நம்ம ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் இப்போ போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. நீ இது ஜங்கு வரடா சொல்லிட்டாங்க. ஜங்கு வரலையா ஆமாம் வெயிட் பண்ண சொல்லிருக்கான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் வரீங்க நாங்கள் போகிறோம் சொல்லிட்டாங்க. சரி போங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் ஹாஜின் போயிடறாங்க. பக்கம் பெக்கு நம்ம முட்டை அப்புறம் காய் ஜாக்சன் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டாக நம்ம ஜம்ப் வந்துடுறாங்க. போகலாம்லாம் சொல்லிட்டாங்க. வாடா எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க. அதுவாக கொஞ்சம் ஒர்க்கு வாங்க சொல்லி போயிடறாங்க. இப்போ நம்ம போயிடாத அப்பார்ட்மெண்ட் போயிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினோட ஆப்போசிட் அப்பார்ட்மெண்ட் தான் நம்ம ஜம்ப் பண்ணுறது. ஓகேவா ஜிம்மின் பார்க்குறாங்க. ஹாஜினா என்ன குக் பண்ண போகிறா சொல்லிட்டாங்க. என்ன குக் பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்ல ஃபுட்டாக சொல்லிட்டாங்க. ஓகே குக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மின் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் ஃபோன் பேசியிருக்காங்க அத்தைக்கிட்ட. இந்த பக்கம் நம்ம டோர் வந்து நாக்கா ஜிம் பார்க்குறாங்க. யார் சொல்லிட்டாங்க தெரியல. போய் ஓப்பன் பண்ண சொல்ல ஜிம் போய் ஓப்பன் பண்ணாக்கா நம்ம காய்ச்சிருக்காங்க. காய் சொல்லிட்டாங்க. உள்ள வரமா உள்ள வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள போகிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டாங்க. அதுவா ஹாஜி குக் பண்ண பாருங்க சொல்லிட்டாங்க. குக் பண்ண போகிறீங்களா ஆமாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் இருக்கு 2 பேர் தானே பெருசாக எங்கிட்ட சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. அச்சிட்டு வேண்டாம் நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் சரியா சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹாஜின் ஒர்க் பண்ணுறாங்க. நீ நான் வெரைட்டி குக் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. ஏன் நீ கொரியன் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டியா அப்படி கேட்குறாங்க. சாப்பிடுமே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க குக் பண்ணுறது எல்லாமே வந்து ஃபாரின் ஃபுட்டு மாதிரி இருக்குது சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எங்களுக்கு பிடிக்கும் அதான் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே பார்க்க நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா சொல்லிட்டாங்க. குடு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட்டாக இருக்கே சொல்லிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்கா ஹாஜினோட குக் பண்ண சொல்லிட்டாங்க. அப்படியா சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் போட்டு ஜங்க் கொடுங்க குக் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹாஜின் பார்க்குறாங்க. யார் அது ரவுடியா சொல்லிட்டாங்க. ரவுடின்னு சொல்லாத அவன் ஜங்க் கூட ஓகேவா அவனால் குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியா அவன் நல்லா குக் பண்ணுவான். ஜாக்சன் நல்லா குக் பண்ணுவான். நான் பண்ணுவேன் எல்லாரும் குக் பண்ண தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியா நல்லா குக் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தான் அப்புறம் என்ன விஷயமா நீங்கள் சொல்லிட்டாங்க. அதுவா சும்மா பார்த்து பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே ஜிம் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. ஃபோன் பேசிக்கிட்டு தான் சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே கண்டினியூ பண்ண சொல்லிட்டாங்க. ஜிம் போய் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடாரு. இந்த பக்கம் காயும் ஹாஜினால பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் டே கூப்பிட்றாங்க. டே காய் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம காய் தான் டே வாடான்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம டேவே இங்கே வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஜிம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே வந்து பார்த்துருக்காங்க. ஜிம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ டே போய்ட்டு ஜிம் வந்து ஹக் பண்ணுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு அவருக்கு காதுகிட்ட கேட்டிருக்காங்க யார் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் ஜிம்மில் ஒரு பர்சன் பயங்கர கொஞ்சிட்டு இருக்காங்க. செல்லாம் சாப்பிட்டியா தங்கம் என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதை டே பார்க்குறாங்க. ரொம்ப செல்லமான பையனை வீட்டுக்கு பேசிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மி ஃபோன் பேச முடிச்சுட்டு பார்க்குறாங்க. டே என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. டே சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணி கூப்பிடுறது என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. அது பாண்டி யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்டான்னு சொல்லிட்டாங்க. அது அத்தைக்கிட்ட சொல்லிட்டாங்க. அத்தை ஆமாம் சொல்லிட்டாங்க. அத்தை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இவன் பார்க்குறாங்க. சரி என் வீட்டுக்கு வரியா சொல்லிட்டாங்க. இல்லை வேணாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் வா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மி போகிறாங்க. ஜிம் போய் பார்க்குறாங்க. அதாவது நம்ம ஹாஜின் வீட்டில் வந்துட்டு ஜிம்மும் ஹாஜினும் ஆளுக்கு ஒரு பெட்ரூம் அப்படி அங்கே பார்த்தாக்க ஒரு பெட்ரூம் 2 பேரும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம டேவும் நம்ம ஜாவுக்கு ஒரு ரூமு காயும் ஜாக்சனும் ஒரு ரூமு மெக்கும் ஒரு ரூம் ஓகே அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. இந்த வீட்டு அவங்க வீட்டு ஆசைட்டாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஜங்க் ஒரு ஃபுட்டை குக் பண்ணியிருப்பாங்க. டேஸ்ட்டு பாருன்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம டேவும் ஜிம் தான் வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஒன்றுடா நான் ஜிம் வீட்டுக்கு போனால் ஜிம்மை கூட்டு வரலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து தப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு